ஹாய். இன்றைக்கி இப்போ மாங்காய் ஆவக்காய் ஊறுகாய் போடலான்னு சொல்லிட்டு காலையிலே திடீர்னு ஐடியா வந்ததுனால சரின்னு மாங்காயை டக்குன்னு உடனே பறித்து உடனே போட்டாச்சு. இல்லைன்னா பொறுமையாக மாங்காயை பறித்து கொஞ்சம் கட் பண்ணி ஒரு நாள் வெயிலில் கூட போட்டுட்டு இதை போடலான்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கே போடணுன்னு இருந்ததுனால போட்டாச்சு உடனே கட் பண்ணி. மாங்காய் ஈஸியாக எட்டுற தூரத்துலேயே கீழே தான் காய்ச்சிருக்கிறதுனால டக்குன்னு பறிச்சாச்சு. காலையிலேயே பறித்து எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஆவக்காய் ஊறுகாய் போட்டாச்சு. அதுக்கு 1 கிலோ அளவு 5 மாங்காய் இருக்கும்னு நினச்சி நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் மாங்காயை கட் பண்ணோடனே 3 மாங்காய் கட் பண்ணோடனே நிறைய பீசஸ் இருந்துச்சு. சரி இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு காலேஜ் ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸோடு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்ததுன்னு சொன்னதுனால அதுக்கு என்ன நம்ம வீட்லேயும் தான் மாங்காயே இருக்குது, நான் போட்டு உனக்கு கொடுத்து விட்றேன். யாரும் அவ்வளோவா ஊறுகாய் சாப்பிட்றது இல்லையேன்னு நான் போடுறதில்ல. அப்புறம் சரின்னு இன்றைக்கி தான் டக்குன்னு சரி போட்டுருவோம். இன்றைக்கி திடீர்னு பார்க்க போகிற ஐடியா இருந்தது, திடீர்னு கிளம்புனதுனால சரி உடனே போட்டாச்சு. பறித்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி நான் அருவாமனையில் தான் கட் பண்ணேன். அது கொஞ்சம் கட் பண்ணுறது தான் இந்த இதோட கட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு மஞ்சள் தூளும் நல்லெண்ணெயும் ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டு அப்புறமேலு கடுகு பொடி, வெந்தய பொடி, மிளகாய்த்தூள், இதுக்கு அளவெல்லாம் நானாகவே அவ்வளோவா இந்த அளவுக்கு எவ்வளோ போட்டால் நல்லாயிருக்குன்னு ஒரு 3-4 ஸ்பூன் கடுகு தூள், 1 ஸ்பூன் வெந்தயத்தூள், கல் உப்பு லேசாக சூடு காட்டிட்டு வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு நல்லெண்ணெயும் உப்பும் தானே ப்ரிசர்வேட்டிவ், நம்ம வேறு எதுவும் சேர்க்குறது இல்லையா, அதனால் எண்ணெய் சேர்த்தா தான் நிறையா இருக்கும்னு நிறைய போட்டாச்சு. போட்டு கலந்து விட்டு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. சரி ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன், டேஸ்ட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் போட்டு கொடுத்தாச்சு, அப்பப்போ கிளறிக்கோன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.